ஆகுல்ங்கிற வார்த்தைக்கு மேல அர்த்தம் என்ன? எதிரிகளுடைய ஆடு மாடுகளை கவர்வதாக. ஆமா, ஆணிரை கவர்தல். கவர்தல். ஸோ அந்த செயலுக்கு பேர் தான் ஆகோல். ஸோ அது வந்து ஒரு ஒரு களவு செயல், வீரச் செயல், அது எப்படி வேணாலும் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த ஆகோல்ன்றது ஒரு ஒரு பண்பாட்டு சொல். ஆனா இதுக்கு முதல் பாகத்துக்கு ஆகோல்னும், ரெண்டாவது பாகத்துக்கு மாக்கியவல்லி காப்பியனும், மூணாவது பாகம் நித்திலன் ஆப்பியனும் வச்சிருக்கேன். ஆமா, இரண்டாம் பாகம் முழுக்க முழுக்க மாக்கியவல்லியை சுற்றி நகர்கிற ஒரு கதை. மாக்கியவல்லின்றது இந்த ஆகோளுடைய நாயகன் இல்லை, எதிர்நாயகன், வில்லன். ஸோ அவனை பத்தி ஒரு 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 பெரிய கதை தான் மாக்கியவல்லி காப்பியம். நித்திலன்றவர் இந்த ஆகோல் உலகில், நம்முடைய உலகில் எப்படி அப்துல் கலாம் இருந்தாரோ அந்த மாதிரி ஆகோல் உலகில் நித்திலன். இந்த 3 பாகத்திலையுமே நிறைய காதல் இருக்கு. ஆகோல்ல வந்து ஒரு நல்ல காதல் இருக்கு. மாக்கியவல்லி காப்பியத்தில் 3 காதல் கதை இருக்கிறது. அமெரிக்கால இது ஆகோளுடைய முதல் பாகம் ஆங்கிலத்தில் வந்திருக்கிறது. ஆனால் அந்த ஆங்கில பதிப்பு அமெரிக்காவின் நூலகத்துக்கு போல தமிழாவே போயிருக்கு. அதுதான் அதோடைய பெருமையாக நான் நினைக்கிறேன். இந்த உங்க ஆகோல் நாவலை திரைப்படமாக்க முயற்சி எதுவும் இருக்கா? திரைப்படமா வருமா? ஒரு அடுத்த தலைமுறை இதை கையில் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த தலைமுறையில் இருப்பவர்கள் இந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்லாம் ஒழிச்சாலே சினிமா நல்லா இருக்கும். நம்ம 1000 கோடி 2000 கோடி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பேசும்போது ஒரு படத்துக்கும் நம்ம மக்களுக்குமான ஒரு இடைவெளியை அதிகரிக்குதோ அப்படின்னு எனக்கு. இனிமேல் நம்ம மக்களை ஒரு மேலோட்டமான இந்த நுனிப்புல் சிந்தனையாலாம் ஏமாற்றவே முடியாது. ஒரு கதையாகட்டும், ஒரு திரைக்கதையாகட்டும், அதில் ஒரு ஆழமான எழுத்து இருக்கணும். கவிதை அப்படின்றது கெட்ட வார்த்தை, நாவல்ன்றது கெட்ட வார்த்தை. நான் முதலில் பாடல்கள்லாம் எழுதினப்ப ஒரு முக்கியமான விஷயம், முதல் முறையா நான் இந்த நேர்காணலில் தான் அதை பிரேக் பண்றேன். இது என்னுடைய முதல் புத்தகம் வெளிவந்து 25ஆம் ஆண்டு. பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் காவேரி மாணிக்கம். என்னோட இந்த நிகழ்ச்சியில எழுத்தாளர், கவிஞர், திரைக்கதை ஆசிரியர், பாடலாசிரியர் திருமிகு கபிலன் வைரமுத்து அவர்கள் இருக்கிறார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. ஆமா, விஜய் மாதிரி இருக்கீங்க. பயங்கர காஸ்டியூம்லாம் செம்மையா இருக்கு. சும்மா ஏதோ ஒரு பில்டப்புக்காக அப்படிதான். ஸோ ஆகோல் நாவலோட 3 தொடர் வரிசைகளும் வெளியாயிருச்சு. ஸோ ஆகோல்ங்கிற வார்த்தைக்கு மேல அர்த்தம் என்ன? ஆகோல் அப்படின்றது ஆணிரை கவர்தல். புள்ளிமான் கோம்பைன்னு ஒரு இடத்துல ஒரு கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டது. 2ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு. அதில் கல்பேடு தீயன் அந்தவன் கூடலூர் ஆகோல் அப்படின்ற ஒரு எழுத்து இருந்தது. அந்த எழுத்திலிருந்து தான் இந்த ஆகோல்ன்ற வார்த்தை நமக்கு கிடைச்சிது. ஸோ அந்த காலத்தில் சிற்றரசர்களுக்கு நடுவில் போர் நடக்கும்போது அந்த போரின் முதல் நடவடிக்கையே எதிரிகளுடைய ஆடு மாடுகளை கவர்வதாக. ஆமாம், ஆணிரை கவர்தல். ஸோ அந்த செயலுக்கு பேர் தான் ஆகோல். ஸோ அது ஒரு களவு செயல், வீரச் செயல், அதை எப்படி வேணாலும் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த ஆகோல்ன்றது ஒரு ஒரு பண்பாட்டு சொல். இந்த நாவலுக்கு, இந்த நாவல் தொடருக்கு அது ரொம்பவே பொருத்தமான ஒரு பெயராக இருந்துச்சு. அதனால இந்த பேர். அருமை. இந்த ஆகோல் நாவலுக்கான முதல் விதை எங்கிருந்து விழுந்தது? முதல் விதை அதாவது 2-3 இடங்கள் சொல்லலாம். ஒன்று பெருங்காமநல்லூர் அப்படின்ற ஒரு ஊர், மதுரையில் இருக்குது. அங்கே பெருங்காமநல்லூர் தியாகிகள் சங்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன பெருங்காமநல்லூர் தியாகிகள் சங்கம் அப்படின்றப்ப அவங்க எங்கிட்ட பெருங்காமநல்லூர் நூற்றாண்டு மலருக்கு ஒரு கட்டுரை வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ தான் பெருங்காமநல்லூருடைய வரலாறு என்ன, இந்த கட்டுரை எதுக்கு, இந்த தியாகிகள் சங்கம் எதுக்கு, அது எல்லாமே எனக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் அதை நோக்கி ஒரு தேடலின் போது தான் 1920ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் இந்திய அரசின் குற்ற இன சட்டத்துக்கு எதிராக பெருங்காமநல்லூரில் ஒரு போராட்டம் நடந்திருக்கிறது. அதில் 16 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அவங்களுக்கு ஒரு நினைவு தூண் இருக்கிறது. இந்த வரலாறுலாம் எனக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு தேடல் ஆரம்பிச்சது. சிந்துப்பட்டின்னு
ஒரு ஊர். அங்கே வந்து குற்ற இன சட்டத்தில் வந்து கைது செய்யப்பட்டவர்களை கொண்டு வந்து வைத்திருந்த ஒரு பழைய காவல் நிலையம் ஒன்று இருந்துச்சு. இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன், அது இடிஞ்சிருச்சு. அது அந்த காவல் நிலையத்துக்கு நான் போனேன். அந்த காவல் நிலையம் வந்து அது அங்கே அந்த பழைய கதவு, துருப்பிடிச்ச பூட்டு, அந்த விஷயங்கள். ஸோ அங்கேருந்து தான் இந்த 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 விதை, இந்த பயணம் தொடங்குச்சு. ஆகோல் எழுத தொடங்கும் போதே 3 பாகம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இல்லை ஆகோல் வெளியான பிறகு தான் மாக்கியவெல்லி காப்பியமும் நித்திலன் வாக்குமூலமும் பிறந்ததா? இந்த நாவலை எழுத தொடங்கும் போது நான் முடிவு பண்ணலை. ஆனால் ஆகோல்ன்ற முதல் பாகத்தை நான் முடித்த பிறகு அந்த அந்த ஆகோளுடைய முதல் பாகத்தின் கடைசி பக்கத்தையே நான் எப்படி முடிச்சிருப்பேன்னா, ஆகோல் 2 மாக்கியவெல்லி காப்பியம் ஆகோல் 2ஆம் பாகம் தொடரும்னு நான் முடிச்சிருப்பேன். ஏன்னா ஆகோலை தொடங்கும் போது எனக்கு அப்படி தோணலை. ஆனால் ஆகோளுடைய கடைசி, அதாவது முதல் பாகத்தோட கடைசி அத்தியாயத்தை எழுதும்போது இந்த கதை வந்து இன்னும் 2-3 பாகங்கள் கேட்கிறது அப்படின்ற ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டுச்சு. அதனால் அப்படி முடிச்சிருந்தேன். 2 பாகங்கள் எழுதுகிற எண்ணம் இருந்தது. அப்புறம் 2 பாகங்கள் முடித்த பிறகுதான் இன்னும் சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அதுவும் வரலாறு மட்டும் இல்லை, நாம எதிர்காலத்தை பற்றி கொஞ்சம் பேச வேண்டி இருக்கே. இந்த கதை எல்லாமே எதிர்காலத்தில் நடக்கிற கதை. ஆகோல் 2030களில் 40களில் நடக்குது. மாக்கியவெல்லி காப்பியமும் நித்திலன் வாக்குமூலமும் 2050களில் 2060களில் நடக்குது. ஒரு 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 டைம் டிராவல் ஸ்டோரி இது. ஸோ நம்ம அங்கேருந்து பின்னால இருந்து முன்னாலேயும் இந்த மாதிரி பல்வேறு காலங்களில் இந்த கதை பயணிக்கிறது. ஸோ இது வந்து ஒரு 3 பாகங்கள் இதுக்கு தேவைப்பட்டுச்சு. 3 பாகங்கள், 5 ஆண்டுகள் ஒரு பயணம் இதுக்கு தேவைப்பட்டுச்சு. பொதுவாக ஒரு நாவலோட வரிசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகம் 1, பாகம் 2, பாகம் 3 அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதோட முதல் பாகத்துக்கு ஆகோல் அப்படின்னும், 2வது பாகத்துக்கு மாக்கியவெல்லி காப்பியம் அப்படின்னும், 3வது பாகத்துக்கு நித்திலன் வாக்குமூலமும் பேர் சூட்டினது ஏன்? இல்லை, இது முதல் பாகத்துடைய பேர் ஆகோல். 2ஆம் பாகம் வந்து நீங்கள் அட்டப்படத்திலே பார்த்தீங்கன்னா ஆகோல் பெயர் இருக்கும். ஆகோலின் 2ஆம் பாகம் இது மாக்கியவெல்லி காப்பியம். 3ஆம் பாகம் அதுலேயும் அட்டப்படத்தில் ஆகோல்ன்ற பெயர் இருக்கும். ஆனால் அதுக்கு ஒரு தனி பெயர். ஏன்னா அந்த பெயர் தேவைப்பட்டுச்சு எனக்கு. இந்த பாகம் எதை பற்றியது? இப்போ இந்த முதல் நாவல் ஆகோல் வந்து ஒரு அறிமுகம், இந்த களத்திற்கு ஒரு அறிமுகம். இது வந்து வெறும் வரலாறு மட்டும் கிடையாது. இதில் நிறைய ஒரு அறிவியல் தகவல்கள் இருக்குது, தொழில்நுட்ப தகவல்கள் இருக்குது. அதையெல்லாம் உள்ளடக்கியதான். செயற்கை நுண்ணறிவு பற்றிய விவாதம் இருக்குது. இதெல்லாமே இருக்குது. ஸோ முதல் பாகம்ன்றது இந்த ஒரு உலகத்திற்கு அறிமுகம், ஆகோல்ன்ற உலகத்திற்கு அறிமுகம். 2ஆம் பாகம் முழுக்க முழுக்க மாக்கியவெல்லியை சுற்றி நகர்கிற ஒரு கதை. மாக்கியவெல்லின்றது இந்த ஆகோளுடைய நாயகன் இல்லை, எதிர்நாயகன், வில்லன். ஸோ அவனை பற்றிய ஒரு 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 பெரிய கதை தான் மாக்கியவெல்லி காப்பியம். அதுக்கப்புறம் நித்திலன் வாக்குமூலம். நித்திலன்றவர் இந்த ஆகோல் உலகில், நம்முடைய உலகில் எப்படி அப்துல் கலாம் இருந்தாரோ அந்த மாதிரி ஆகோல் உலகில் நித்திலன். அவர் வந்து பலராலும் மதிக்கப்படுகிற, போற்றப்படுகிற, குழந்தைகளாலும் நேசிக்கப்படுகிற ஒரு அறிவியல் தலைவர் நித்திலன். அவரை பற்றிய, அவருடைய மரணத்தை பற்றிய, நித்திலன் மாக்கியவெல்லி காப்பியத்தில் இறந்து போறார். ஸோ அவருடைய மரணத்தை பற்றிய ஒரு விசாரணையாக நித்திலன் வாக்குமூலம் இருக்கிறது. இதெல்லாமே ஒரு ஒரு ஊடகம். அதாவது இந்த 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 கதைன்றதே ஒரு ஊடகம். இந்த ஊடகத்தின் வழி நான் வந்து ஒரு அரசியலை பேசியிருக்கேன். அதுதான் ஆகோல். பொதுவாக வரலாற்று கதைகள் அப்படிங்கிறது வந்து பின்னோக்கிய காலகட்டத்தையாக இருக்கும். ஆனால் நீங்கள் எல்லாமே எதிர்காலத்தில் நிகழக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது இரண்டையும் எப்படி பொறுத்துனீங்க? இது 3 காலங்களையும் பேசுது. இந்த கதை வந்து கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், 3 காலங்களிலும் இந்த கதை நிகழுது. காரணம் இது இந்த 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 3 நாவல்களுடைய ஒரு மைய ஆரம் அப்படின்னு நான் சொல்றது பெருங்காமநல்லூரில் நடந்த அந்த போராட்டம். அந்த போராட்டத்திலிருந்து அங்கிருந்து இந்த கதை எதிர்காலத்திற்கும் நகர்கிறது, கடந்த காலத்திற்கும் நகர்கிறது, 1800களுக்கு போகுது, 2060களுக்கு போகுது. ஏன்னா ஒரு 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 தேடல் நிகழ்த்த வேண்டியிருக்கு. இந்த கதையை வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும், ஒரு மிகப்பெரிய ஒரு தேடல் தான் இந்த கதை. அந்த தேடலை நம்ம காலங்களை தாண்டி நிகழ்த்த வேண்டியிருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், கடந்த காலமும் நிகழ்காலமும்
எதிர்காலத்துக்கு சொல்லவிருக்கிற செய்தி என்ன அப்படின்றது தான் இந்த இந்த நாவல். அந்த செய்தியை ரொம்ப தெளிவாக நான் நித்திலன் வாக்குமூலத்தில் பதிவு செஞ்சிருக்கேன். தோழர் வேடியப்பன் சொல்லியிருந்தாரு, வேள்பாரி வந்து குறுநில மன்னர்களை பற்றிய கதை, பொன்னியின் செல்வன் வந்து ஒரு மாமன்னனை பற்றிய கதை. இது எதை பற்றிய கதை? இது மக்களை பற்றிய கதை, சாமானிய மக்களை பற்றிய கதை, இன்னும் சொல்லப்போனால் எதிர்காலத்தை பற்றிய கதை. இன்னைக்கு இருக்கிற ஒரு அரசியலும் அறிவியலும் இப்பொழுது போய்கிட்டு இருக்கிற இதே திசையில் பயணித்தால் எதிர்காலம் எப்படி இருக்கும், எதிர்காலம் என்னவெல்லாம் ஆகும் அப்படின்றத ஒரு தொலைநோக்க பார்வையோட பதிவு செய்திருக்கிற கதை. இந்த கதையில வந்து நிறைய கதாபாத்திரங்கள் இருக்காங்க. இந்த ஒவ்வொரு கதாபாத்திரத்திலும் நான் இருக்கிறேன். அருமை. நானே வந்து என்ன சொல்றது, என்னுடைய ஒரு சின்ன பண்பு நித்திலனுக்கு இருக்கிறது. இன்னும் என்கிட்ட இருக்கிற ஒரு சில பண்புகள் மாக்கியவெல்லி கிட்ட இருக்கு. மாயவனம்னு ஒரு கதாபாத்திரம் வருது, உறங்கா புலி. இந்த மாதிரி பொதுவாகவே வந்து இது நிகழும். ஒரு எழுத்தாளர் வந்து கதாபாத்திரங்களை உருவாக்கும் போது அவரை அறியாமல் வந்து அவருடைய சில பண்புகளும் அந்த கதாபாத்திரங்களுக்கு அது போய் சேரும். ஸோ அது இதில் இருக்கு. இதில் நிறைய காதல் இருக்கு. இந்த 3 பாகத்திலையுமே நிறைய காதல் இருக்கு. ஆகோல்ல வந்து ஒரு நல்ல காதல் இருக்கு. மாக்கியவெல்லி காப்பியத்தில் 3 காதல் கதை இருக்கிறது. அதே மாதிரி நித்திலன் வாக்குமூலம்லையும் ஒரு நல்ல ஒரு காதல் கதை இருக்கிறது. நான் காதலை வந்து ரொம்ப ஒரு மிக முக்கியமான உணர்வாக இந்த 3 நாவல்கள் முழுக்க நான் பயன்படுத்தியிருக்கேன். நிறைய கவிதைகளை நான் பயன்படுத்தியிருக்கேன். அப்பாவோட ஒரு கவிதையை மாக்கியவெல்லி காப்பியத்தில் பயன்படுத்தியிருக்கேன். எந்த தொகுப்புல இருந்து? மகா கவிதை. மகா கவிதையில் இருக்கிற ஒரு கவிதை எனக்கு இந்த நாவலுக்கு அது தேவைப்பட்டுச்சு. அதை வந்து நான் பயன்படுத்தியிருக்கிறேன். நித்திலன் வாக்கு மூலத்தில் அம்மாவோட ஒரு கவிதையை பயன்படுத்தியிருக்கேன். மீண்டும் சரஸ்வதினு அவங்களுடைய ஒரு கவிதை தொகுப்புல இருந்து ஒரு கவிதை. அதுக்கப்புறம் ரவீந்திரநாத் தாகூர் அவர்களுடைய கவிதைகளை நான் பயன்படுத்தியிருக்கேன். ஸோ இந்த நாவல்களுக்குள் நிறைய காதல் இருக்கிற மாதிரி நிறைய கவிதைகளும் இருக்கு. இந்த நாவலுக்காக 5 வருட பயணம், அந்த பயணத்தை பற்றி, அந்த நினைவுகளை பற்றி எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆகோல் உருவான கதை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 4ஆம் பாகமே எழுதலாம். ஏன்னா அவ்வளவு அனுபவங்கள் உண்டு. பார்த்தீங்கன்னா இந்த நாவலை தொடங்கினப்ப தான் கொரோனா முதல் அலை. அந்த சமயத்தில் தான் இதோடைய ஆய்வு பணிகளை நான் ஆரம்பித்தேன். ஒரு 5 ஆண்டுகள் வந்து நம்ம ஒரு படைப்பை உருவாக்கும் போது நம்முடைய உடல்நிலை, நம்முடைய மனநிலை, நம்முடைய வாழ்வு, இந்த சமூகம், நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், இது எல்லாமே நல்லா இருக்கணும். எல்லாமே இருக்கணும். இதுல ஏதோ ஒன்று மிஸ் ஆச்சுன்னா கூட இப்படி ஒரு தொடர் பயணம் போவது வந்து சாத்தியம் இல்லை. எனக்கு மாக்கியவெல்லி காப்பியம்லாம் எழுதும்போது சில நேரங்களில் படைப்பாளிகள் வந்து ரொம்ப தீவிரமாக செயல்படும் போது நம்மளுடைய உடல் மனம் இதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டோம். ஸோ மாக்கியவெல்லி காப்பியம் எழுதுகிற ஒரு சமயத்தில் எனக்கு ஒரு பெரிய பாதிப்பு இருந்துச்சு உடல் ரீதியாக. அந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு மிக மிக உணர்வுபூர்வமான ஒரு பயணம். இதுக்கு வந்து நான் எல்லாத்தையும் செயலில் காட்ட விரும்புபவன், படைப்பில் காட்ட விரும்புபவன். நான் வந்து எவ்வளோ உழைச்சேன் அப்படின்றத சொல்கிறதுல எனக்கு விருப்பமே இல்லை. நான் உழைச்சிருக்கேன் அப்படின்றத வாசகர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது போதும் எனக்கு. அதை நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த உழைப்பு எல்லாருக்கும் நிச்சயமாக பயன்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது சமகாலத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு மிக அரிதான ஒரு முயற்சியாக நான் பார்க்குறேன். அது குறிப்பாக தமிழ் வெளியில் ஒரு 5 ஆண்டுகள் 3 பாகங்கள் ஒரு படைப்பு அப்படின்றது நிச்சயமாக ஒரு அரிதான ஒரு முயற்சி. அதை நான் செய்து முடித்திருக்கிறேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இதில் இருக்கிற கதைமாந்தர்கள் எல்லாருமே நீங்கள் ஆராய்ச்சியின் போது கேள்விப்பட்ட உண்மை கதைகளிலிருந்து பிறந்தவர்களா? நம்ம எல்லா கதாபாத்திரங்களையும் பெரும்பாலும் நம்முடைய உலகத்திலிருந்து தான் உருவாக்குறோம். நாம் பார்த்து, நாம் பேசிய அல்லது நாம் படித்த, நாம் கேள்விப்பட்ட, நமக்கு சொல்லப்பட்ட ஏதோ ஒரு நம்மை பாதித்த மனிதர்களிடம் இருந்து தான் நம்ம கதாபாத்திரங்களை உருவாக்கும். அப்படி தான் நான் இதுலேயும் உருவாக்கியிருக்கேன். வரலாற்றையும் புனைவையும் சேர்க்கும்போது அது ஒரு மாதிரி திரிபாக்கி விடாதா? காலறைன்றது ஒரு கருவி. நான் உங்களை எல்லா காலத்துக்கும் கூட்டிகிட்டு போக ஆசைப்படுறேன்.
நான் எப்படி கூட்டிட்டு போக முடியும்? இந்த மாதிரி ஒரு கருவி, இந்த மாதிரி ஒரு 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 கற்பனையில் தான் நான் உங்களை கூட்டிட்டு போக முடியும். ஸோ உங்களை நான் எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போக நான் ஒரு ரயிலை உருவாக்குகிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து இது ஒரு சயின்ஸ் ஃபேண்டசி தான். ஆனால் அந்த ஒரு ஒரு மாய யதார்த்த புனைவு வழி ஒரு வரலாறையும் அரசியலையும் அறிவியலையும் பேசுகிறது இந்த நாவல். அருமை. வட அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள ஒரு நூலகத்தில் ஆகோல் நாவலின் 2 பாகங்கள் வைக்கப்பட்டிருக்குது. அந்த நூலகத்தோட சிறப்பு என்ன? என்னுடைய நண்பர், அவர் வாசகர், அவர் ஒரு தன்னார்வத்தோடு முடிவெடுத்து அதை வந்து அங்கே கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்திலும் ஒரு வாசகரின் முயற்சியால் அது வேற வேற இடத்துக்கு போய் சேருது. நான் எழுதுறது மட்டும்தான் என் வேலை. அமெரிக்கால இது ஆகோளுடைய முதல் பாகம் ஆங்கிலத்தில் வந்திருக்கிறது. ஆனால் அந்த ஆங்கில பதிப்பு அமெரிக்காவின் நூலகத்துக்கு போல தமிழாவே போயிருக்கு. அதுதான் அதோடைய பெருமையாக நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இப்ப அடுத்து வேற சில நாடுகளில் வாசக நண்பர்கள் இந்த நூலை அந்தந்த நாடுகளின் நூலகங்களுக்கு கொண்டு போக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ நான் வந்து இதை மொழிபெயர்த்து கொண்டு போனோம்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனால் இதை நாங்க தமிழாகவே கொண்டு போறோம்னு வாசகர்கள் முன்னெடுத்து அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா இலக்கியங்கள்லேருந்து வந்து நிறைய சினிமாக்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா வந்து பொன்னியின் செல்வன் நாவல் வந்து படமாயிடுச்சு. அடுத்து வந்து வேள்பாரி நாவலை வந்து படமாக எடுக்க போகிறாங்க. அது மாதிரி ஆகோல் நாவலை திரைப்படமாக எடுக்கும் எண்ணம் இருக்கிறதா? அதற்கான முயற்சியில் எதுவும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கீங்களா? பொன்னியின் செல்வன் திரைப்படமாக வந்துருச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் வரலன்னு நான் சொல்கிறேன். ஒரு 30% தான் அது 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 திரையில் வந்துச்சு. அது ஒரு இணையத்தொடராக வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் முழுமையாக இருந்திருக்கலாம். அதே மாதிரி இது வந்து ஒரு ஆகோளை பொறுத்தவரை இது வந்து ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு திரைக்கதையை உடைய ஒரு நாவல். இதை எடுக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பொருட்செலவு ஏற்படும். இதில் இன்னொரு பெரிய சவால் என்னன்னா, பொன்னியின் செல்வன் முழுக்க முழுக்க உங்களுக்கு பீரியட். ஆமாம். வேள்பாரி முழுக்க முழுக்க உங்களுக்கு பீரியட். இதுல இருக்கிற பெரிய சவால் என்னன்னா, இது 3 காலங்களிலும் நடக்குது. எனக்கு என்னன்னா, இதை ஒரு இயக்குனரால் பண்ண முடியும்னு எனக்கு தோணலை. இன்னைக்கு எப்படி பெரிய பெரிய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்ல பெரிய பெரிய சீரீஸ் எல்லாம் வந்து ஒரு இயக்குனர் குழு சேர்ந்து பண்ணுவோம், அந்த மாதிரி தான் இதை பண்ண முடியும் அப்படின்றது என்னுடைய நோக்கம். இது ஒரு திரையில் வந்தால் மகிழ்ச்சி, திரையில வரலன்னா ரொம்ப மகிழ்ச்சி. ஒருவேளை நீங்க விரும்புறாப்புல இணையத்தொடரா வந்தா கூட முழுமையா அதை கொண்டு போய் சேர்க்கலாம். நிச்சயமா. எனக்கு ஒரு வாசகர் சொன்னாங்க, ஒரே ஒரு வேண்டுகோள், தயவுசெய்து இந்த நாவல்களை படமா ஆக்கிறாதீங்க. ஏன்னா வந்து இது வாசகர்களுக்கு ஒரு திரைக்கதையை கொடுத்துருச்சு மனசுல. இப்ப நான் உறங்காப்புலியை பார்த்துட்டேன், நான் மாயவனத்தை பார்த்துட்டேன், நான் வந்து செங்காந்தலை பார்த்துட்டேன், சின்னம்மாயன் நெய்தல்லாம் என் பக்கத்துல இருக்காங்க. நீங்க திடீர்னு திரையில வேற யாரையோ கொண்டு வந்து என்னவோ பண்ணி என் பக்கத்துல இருக்கிறவங்கள சாகடிச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகா ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க. நாம அதையெல்லாமும் பரிசீலிக்க வேண்டியிருக்கிறது. இது வந்து இதை முழுக்க உள்வாங்கி கொள்கிற இயக்குனர்கள் கிடைத்தால், அவர்களோடு நான் இணைந்து செயல்பட முடிந்தால் நிச்சயமாக இதை நாம செய்வோம். உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த இயக்குனர்கள் யார் யார்? எனக்கு தெரியல, நான் ஒரு பேர் சொல்ல முடியாது. இல்ல, நான் ஒரு பேர் கேட்கல, நீங்க குழுவா தான் பண்ண முடியும். அந்த குழுவுல யாரெல்லாம்? கேவி ஆனந்த் சார் இப்ப இருந்திருந்தால் அவர்தான் முதல்ல, அவரால் இதை செஞ்சிருக்க முடியும் டெஃபினட்டா. ஏன்னா அவர் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பரும் கூட. நிச்சயமா இது வந்து ஒரு சங்கர் சார், வெற்றிமாறன் இதெல்லாம் செய்யலாம், கௌதம் மேனன். அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு இயக்குனர் குழுவால தான் இதை செய்ய முடியும். இவர்களெல்லாம் செய்யலாம்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல. ஆனா எனக்கு என்னன்னா, அவங்க எல்லாருமே ரொம்ப பிஸியா இருக்காங்க. அவங்களுடைய உலகம் வேறவா இருக்கிறது. ஒவ்வொருத்தர் உலகம் வேற வேற. எனக்கு என்ன தோன்றுகிறதுன்னா, ஒரு புதிய அலை வீச தொடங்கி இருக்கு சினிமால. புதிய நடிகர்கள், புதிய இயக்குனர்கள், புதிய தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாம் ஒரு படையெடுத்து வந்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிந்து வந்து இதை வந்து ஒரு அடுத்த தலைமுறை இதை கையில் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த தலைமுறையில் இருப்பவர்கள் வந்து எனக்கு தெரியல. அடுத்த தலைமுறை இதை ஒரு திரையாக்கம் செய்வதற்கு, கையில் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. கதை மாந்தர்களா எந்தெந்த நடிகர்கள் இருந்தால் நல்லா இருந்திருக்கும்? ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதுல நிறைய கதாபாத்திரங்கள் இருக்கு,
நிறைய கதாபாத்திரங்கள். இதில் ஒரு நரி வருது, ஸ்பார்ட்டான ஒரு நரி. அவர் மாக்கியவெள்ளி காப்பியமில் வரும். மாக்கியவெள்ளி கூடயே ஒரு நரி ஒன்று வரும், அவரு கூடயே டைம் ட்ராவல் பண்ணும் அது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. இது அதான் சொல்கிறேனே, இது 1-2 பேர்களுக்காக சொல்லுங்க. நெத்திலன் யாரு அந்த வில்லன்? எனக்கு தெரியல, எனக்கு சத்தியமா இது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வி. நீங்கள் அதனால இதை நான் பதில் சொல்லி மாட்டிக்க விரும்பல. இருந்தாலும் உங்கள் மனசுக்குள்ளே இவர் பண்ணால் நல்லா இருக்குன்னு ஓடும் இல்லையா? நீங்கள் தமிழ் நடிகர்கள் தான் சொல்ல வேணும் அப்படின்னு கிடையாது. நிறைய உலக படங்கள் பார்க்குறீங்க. உலக நடிகர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். நான் அதை ரொம்ப திட்டமிட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். திரைக்கதை ஆசிரியராகவும் பாடலாசிரியராகவும் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. தமிழ் சினிமாவோட தற்போதைய நிலை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? தமிழ் சினிமாவுடைய தற்போதைய நிலை வந்து ரொம்ப சவால்கள் நிறைந்த நிலையாக தான் இருக்குது. அதாவது நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. சினிமா வந்து தமிழ் சினிமா இத்தனை சவால்களை இன்னைக்கு சந்தித்து கொண்டு இருப்பதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இதில் நாம் யோசிக்க வேண்டியது, நான் ஒரு 13 ஆண்டுகளாக திரைத்துறையில் இருக்கிறேன். இதில் நாம் யோசிக்க வேண்டியது, நம்ம கையில் என்ன இருக்குது? நம்ம கையில், நான் சொல்கிறது திரைத்துறையின் கையில் என்ன இருக்குது? ஏன்னா சில விஷயங்களெல்லாம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. சில உலக ரீதியான சமூக ரீதியான மாற்றங்கள், தொழில்நுட்ப ரீதியான மாற்றங்கள் எல்லாம், செயற்கை நுண்ணறிவு, இதெல்லாம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம கையில் என்ன இருக்குது அப்படின்னு யோசிக்கலாம் இல்லையா? அப்படி யோசிக்கும்போது ஒரு 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 2 கருத்து இருக்குது. இந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்லாம் ஒழிச்சாலே சினிமா நல்லாயிருக்கும். நம்ம 1000 கோடி 2000 கோடி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பேசும்போது, அப்புறம் ஒருவரை இன்னொருவர் ரொம்ப அதீதமாக புகழும்போது, நான் வந்து எவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசும்போது, அவங்களுடைய சொந்த கதைகள் அதெல்லாம் பேசும்போது, அது வந்து ஒரு 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 படத்துக்கும் நம்ம மக்களுக்குமான ஒரு இடைவெளியை அதிகரிக்குதோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஒரு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் நிறைய சவால்கள் இருக்கின்றன, அதெல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவர்கள் வந்து ஒரு கலையை தேடி வருகிறார்கள். ஒரு 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 திரையில் வந்து ஒரு கலையை தேடி வருகிறார்கள். அங்கே ஒரு உற்சாகத்தை தேடி வருகிறார்கள், ஒரு மகிழ்ச்சியை தேடி வருகிறார்கள். அதை வந்து திரைப்படங்கள் கொடுக்க வேண்டும். மனித புகழ்ச்சி அப்படின்றது கொஞ்சம் ரொம்ப வந்து அது அதீதமாக இருக்கிறதோ, அது வந்து பொதுமக்கள் மத்தியில் சினிமா மேலே ஒரு வெறுப்பை ஏற்படுத்துகிறதோ அப்படின்னு நான் வந்து ஒரு சினிமாவை சேர்ந்தவனா இல்லை, ஒரு தமிழ் சினிமா ரசிகனாக எனக்கு இது தோணுது. இதை வந்து கொஞ்சம் ரீதிங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்மக்கிட்ட நிறைய பேர் உதாரணங்கள் இருக்குது. இப்போ கலைப்புலி தானு சார் இருக்கார். அவரை விட வாழ்க்கையில் கஷ்டப்பட்டவங்க இருக்க முடியுமா? உங்களுக்கு தெரியுமா அவர் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டாருன்னு? ரொம்ப தெரியும். ஆமாம், ரொம்ப அடிப்படையிலேருந்து அவர் வந்து உழைத்து அவர் வந்தார். அவர் ஒன்றும் அவருடைய கஷ்டங்கள் பற்றியெல்லாம் ப்ரொமோஷன் பண்ணுறதில்ல. அவர் என்ன பண்ணார், கபாலி படம் வந்தப்போ ஒரு ஃப்ளைட்டில் வந்து ரஜினி சாரோட அந்த போஸ்டர் இது பண்ணி அவர் வந்து அந்த கலையை தான் கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறார். அவரை கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணல. அந்த மாதிரி கலைக்கு முன்னுரிமை கொடுத்து அதை பற்றி நிறைய ஒரு உரையாடல்களை உருவாக்கி, இந்த வணிகம், இந்த ஒரு தனி மனித புகழ்ச்சி, இந்த ஒருத்தர் ரொம்ப அதீதமாக ஒரு இது பாராட்டுறது, இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பின்னாடி வச்சுட்டு நம்ம இந்த கலையை முன்னிறுத்தினால் நிச்சயமாக மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு மதிப்பும் வரவேற்பும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது ஒன்று. இன்னொன்று, இப்போ நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஒரு புது வேவ் ஒன்று வந்துட்டுருக்கு. இப்போ இருக்கிற நடிகர்கள், இப்போ இருக்கிற இயக்குனர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய சவால்கள் காத்துட்ருக்கு. இன்னும் 3 ஆண்டுகள் இப்போ இருக்கிறவங்கெல்லாம் இந்த சவால்களை அவர்களால் தாக்குப்பிடிக்க முடியுமா அப்படின்றது ஒரு கேள்வி. இது உலகம் முழுக்க இந்த அலை வந்துட்டு இருக்கு. அதுவும் குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பல விஷயங்களை மாற்ற போகுது. இன்னும் புதிய இயக்குனர்கள், புதிய நடிகர்கள், புதிய கலைஞர்கள் எல்லாரும் படையெடுத்து வராங்க. அந்த சுனாமி இப்போ ஆரம்பிச்சிருச்சு. அது எத்தனை பேர் அதை பார்த்தாங்கன்னு தெரியல, அது ஆரம்பிச்சிருச்சு.
வர தொடங்கிட்டாங்க. இதோடைய மையமாக எது இருக்க போகுதுன்னா டீப் தாட், ஆழ்ந்த சிந்தனை. இனிமேல் நம்ம வந்து மக்களை வந்து ஒரு மேலோட்டமான இந்த நுனிப்புல் சிந்தனையாலலாம் ஏமாற்றவே முடியாது. ஒரு கதையாகட்டும், ஒரு திரைக்கதையாகட்டும், அதில் வந்து ஒரு ஆழமான எழுத்து இருக்கணும், ஒரு ஆழமான சிந்தனைகள் இருக்கணும். அதெல்லாம் வந்து இருந்தால் தான் இனிமேல் மக்களுடைய கவனத்தை பெற முடியும். அதுதான் எதிர்காலமாக இருக்க போகிறது. ஸோ இதை நோக்கி வந்து சினிமா கொஞ்சம் நகரணும். எனக்கு தெரிஞ்சு இந்த மாற்றங்களை ரொம்ப முழுமையாக ஏற்கனவே பார்த்துட்டு அதை அதுக்கு தன்னை தயார் செஞ்சிட்டு இருக்கிற ஒரு நபர் சினிமாவில் இருக்கார். யார் சொல்லுங்க? கமலஹாசன் சார். வேற யாரு? வேற சொல்ல முடியும். உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் இப்ப செயற்கை நுண்ணறிவு பத்தி ஒரு வகுப்புக்காக போயிட்டு வந்தாரு. அவர் தன்னை இன்னும் நிறைய மேம்படுத்தி கொண்டிருக்கிறார். அவரை நாம ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு இந்த அலைக்கு நாம தயாராகணும். தமிழ் சினிமாவில் வந்து திரைக்கதை ஆசிரியராகவும் பணியாற்றிருக்கீங்க. அதில் சில நடிகர்களுக்கு வேணும்னே வலிந்து திரிக்கிற பில்டப் சீன்கள் எழுதுகிற நிலைமை வந்திருக்கா? அதை எப்படி எதிர்கொள்கிறீங்க? எனக்கு அந்த அனுபவம் இல்லை. அப்படி யாரும் நான் எழுதும்போதோ, நான் கதை எழுதும்போதோ, இல்லை திரைக்கதை எழுதும்போதோ பெரும்பாலும் கதைக்காக தான் எழுதியிருக்கமே தவிர அப்படி எதுவும் திணிக்கலை. ஒரு இலக்கியவாதியாக இருந்துக்கிட்டு சினிமாவில் பணியாற்றுவதின் நன்மை தீமைகள் என்னென்ன? இங்கே வந்து கவிதை அப்படின்றது கெட்ட வார்த்தை, நாவல்ன்றது கெட்ட வார்த்தை. நான் வந்து முதலில் பாடல்கள்லாம் எழுதினப்ப ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி, 13 வருஷத்துக்கு முன்னாடி நான் கவிதை தொகுதிகள் தான் முதல்ல வந்துச்சு. என்னோட முதல் 5 புத்தகங்கள் கவிதை தொகுதிகள். அப்படி அந்த ஒரு பாதையில் நான் வந்ததால் என்னுடைய பாடல் வரிகளும் வந்து அது ஒரு கவிதை நடையோடவே இருக்கும், அந்த ஆழத்திலேயே இருக்கும். நான் இதை எழுதி கொண்டு போய் எல்லாம் கொடுக்கும்போது கவிதையாக இருக்கே அப்படின்னு சொன்னாங்க. நான் ரொம்ப பெருமையாக நினச்சேன், பாராட்டுறாங்க அப்படின்னு. ஆனால் இங்கே அது கெட்ட வார்த்தைன்றது எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரிய வந்தது. கவிதையாக இருக்குன்னா இது வந்து சினிமாவுக்கு இது பொருந்தாது அப்படின்னு அவங்க மீன் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம ஒரு கதை எழுதி போய் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இது நாவலாக இருக்கே அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது ஒரு திரைக்கதையாக இல்லை, இது வந்து ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு திரையாக்கம் செய்வதற்கான ஒரு கண்டென்ட் இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் எனக்கு ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுது. அதனால வந்து இது ஒரு முழுக்க ஒரு எதிர் துருவம். அது இலக்கியமும் இன்னைக்கு இருக்கிற ஒரு வணிக சினிமாவும் என்னதான் நம்ம வந்து கலை அதெல்லாம் நம்ம பேசினாலும் இந்த கலையை நம்ம முழுக்க கொண்டு போய் புரிய வைப்பது அண்ட் இந்த கலையை இந்த வணிக அலையோடு ஒரு பிணைய வைப்பது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சவால். நான் கடந்த ஒரு 13 ஆண்டுகளாக திரைத்துறையில் கதை வழியாகவும் பாடல்கள் வழியாகவும் என்னாலான முயற்சிகளை நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். அந்த சவால்களை வந்து நான் ரொம்ப நேசிக்கிறேன். ஆனால் வெற்றிமாறன் போன்ற ஒரு சிலர் வந்து அதை முன்னெடுத்தும் போகிறாங்க, அது வணிக ரீதியாகவும் சக்ஸஸும் ஆகுது. இல்லை, வணிகம் இல்லாமல் சினிமா கிடையாது. நிச்சயமாக வந்து இப்போ ஒரு ப்ரொடியூசருக்கு காசு வரலாம், அவங்க அடுத்த படம் பண்ண முடியாது. அது ஆனால் அந்த வணிகத்தை நீங்கள் மக்களிடம் பேச வேண்டிய அவசியம் இல்லைன்றதான் என்னுடைய ஒரு கருத்து. நீங்கள் அவங்க கிட்ட போய் நீங்கள் கோடிகளை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் மக்களிடம் ஒரு படத்தை கலை ரீதியாக தான் கொண்டு போய் சேர்க்கணுன்றதான் என்னுடைய வாதம். பராசக்தி படம் பார்த்தீங்களா? இந்தி திணிப்பை எதிர்த்து வெளியான படம். ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு முன்னெடுப்பு. காரணம், இப்படி ஒரு விஷயம் நடந்தது, மொழிக்காக இவ்வளவு பெரிய ஒரு போராட்டம் நடந்திருக்கிறது, இத்தனை பேர் வந்து உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு தெரியாது. ஏன் நம்ம சக தலைமுறைக்கே தெரியாது. ஸோ அதை வந்து கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அது நிச்சயமாக வந்து அந்த முயற்சி ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு முயற்சி. எனக்கு அந்த படத்தில் சில விமர்சனங்கள் உண்டு, கேள்விகள் உண்டு. ஆனால் இந்த முன்னெடுப்பை அவங்க செஞ்சுட்டாங்க இல்லையா, அதனால வந்து அதை வந்து நாம் வணங்க வேண்டும் அப்படின்றதான் என்னுடைய ஒரு இது. அண்ட் இதில் நடித்தவங்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. சிவகார்த்திகேயன் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஜெயம் ரவி வந்து
ஒரு சீனும் அவர் வரும்போது அப்பா இப்படி ஒரு வில்லனா அப்படின்ற மாதிரி, இவருக்குள்ள இப்படி ஒரு வில்லன் இருந்திருக்காரா அப்படின்ற மாதிரி நான் அவருக்கு செல்பேசியில் அழைத்து நான் அந்த பாராட்டை நான் அவருக்கு சொன்னேன். அதே மாதிரி எல்லாருமே நம்ம அதர்வாக்கு வந்து தள்ளி போகாதேன்னு ஒரு படத்துக்கு நான் வசனம் பாடல்கள்லாம் பண்ணியிருந்தேன். அதுலேயுமே அவர் வந்து ரொம்ப ஒரு மென்மையான ஒரு ஹீரோவாக நடிச்சிருப்பாரு. இதில் வந்து டோட்டலாக வேற ஒரு போராளியாக ரொம்ப அழகாக நடிச்சிருந்தார். ஸோ இது நிச்சயமாக ஒரு நல்ல முன்னெடுப்பு. நித்திலன் மீது ஜெயம் ரவியை பொருத்தி பார்க்க முடியுமா? நீங்க அதை விட மாட்டீங்க போல. இல்ல அந்த இதுக்காக தான் அப்பவே கேட்டேன். ஆனா நீங்க இன்னும் சொல்லல. இல்ல எனக்கு இன்னும் அது வரல. எனக்கு எனக்கு என்ன சொல்றது, அது ஏன்னா நான் அந்த சிந்தனைக்கே போல. இன்னும் இது வந்து ஒரு திரையாக்கம், அந்த சிந்தனைக்கே நான் போகாததால எனக்கு இன்னும் வந்து யாருடைய முகங்களையும் என் கதாபாத்திரங்களோட பொருத்தி பார்க்க முடியல. சென்னை புத்தக கண்காட்சியில் கூட்டத்தை பார்க்கும்போது என்ன தோணுது? ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. சென்னை புத்தக காட்சிக்கு போயிருந்தேன். ஏன்னா அங்கே பல அரங்குகளில் ஆகோளுடைய 3 பாகங்களையும் வச்சுருந்தாங்க. அங்கே ஒரு கையெழுத்து நிகழ்ச்சிக்காக போயிருந்தேன். அது அங்கே ஒரு கூட்டம் வர்றதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதாவது புத்தகம் வாங்குவதற்கு இத்தனை பேர் வராங்களே, இன்னும் நம்ம வந்து பதிப்பு அப்படின்றது போயிடுச்சு, புத்தகம் வாசிப்பு போயிடுச்சு, என்னமோ நம்ம பேசுகிறோம். இல்லை நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு அலை ஒன்று உள்ளே வருது. அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எல்லாரும் அந்த அதுவும் இந்த குழந்தைகள்லாம் உள்ளே வரும்போது அது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. அவங்க என்ன வாங்க போகிறாங்க, வெறும் அப்பளம் சாப்பிட வராங்களா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் வராங்கல்ல, வரும்போது அந்த புத்தகங்களுக்கு நடுவில் அவங்க நடக்கிறாங்க. அந்த ஒரு அனுபவம் அது வந்து அவங்கள இன்னும் ஃப்யூச்சரில் அது வாசிப்பை நோக்கி அது கூட்டிகிட்டு போயிடும் நிச்சயமாக. அவங்க அந்த டைட்டில்ஸ் பார்க்குறாங்க, அந்த ரேப்பர் பார்க்குறாங்க, அந்த கலர்ஸ் பார்க்குறாங்க, அந்த புத்தகத்துடைய வாசனை, உள்ளே உட்காந்து ஒருத்தர் தீவிரமாக புக்கு படிச்சுட்டு இருக்காரு. இந்த காட்சிகள்லாம் அவங்க மைண்டில் ஏறுதில்லை. ஸோ இது நிச்சயமாக அவர்களை தூண்டும். வாசிப்புன்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு புதிய அலை ஒன்று வந்துட்டு இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த புதிய அலையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்க போவது வாசிப்பு. இனிமேல் வந்து திரைத்துறை மட்டும் இல்லை, எந்த துறையிலும் நம்ம வந்து ஒரு அடுத்த கட்டத்திற்கு போகணும்னா வாசிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேவைன்னு நான் நினைக்கிறேன். பிப்ரவரி 1ஆம் தேதி மதுரை தமிழ் சங்கத்தில் ஆகோல் பெருவிழா, என்னென்ன திட்டமிடல்கள் வச்சுருக்கீங்க? எனக்கு வந்து நான் கடைசியாக இந்த நித்திலன் வாக்கு மூலம் என்னுடைய ஒரு 13வது புத்தகம். என்னுடைய முதல் ஒரு சில புத்தகங்களுக்கு விழா வைத்து அதை வெளியிட்டு பேச்சாளர்கள் பேசி அதெல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு சில புத்தகங்களுக்கு பிறகு எனக்கு இந்த விழா மீதே இது அவசியமா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் குறிப்பாக இந்த சமூக ஊடகங்கள்லாம் வந்த பிறகு நாம் இந்த சமூக ஊடகங்கள் வழி நிறைய பேரை போய் சேர முடியுது அப்படின்றப்ப, அப்போ இதுக்கு ஒரு விழா வைக்கணும், ஒரு அரங்கம், அங்கே எல்லாரையும் வர வச்சு. இப்போ இணைய வெளியே ஒரு பெரிய அரங்கமாக இருக்கு, அங்கே வந்து நம்ம பல கோடி பேரை போய் சேர முடியுதே, நாம் சில 100 பேருக்காக ஒரு விழாவை நாம் எதுக்காக வைக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. நான் பல புத்தகங்களுக்கு விழாவே வைக்கல. என்னுடைய மெய்நிகரி, உயிர் சொல், எந்த புத்தகங்களுக்கும் விழா இல்லை. ஆனால் இந்த புத்தகம் இது ஒரு 5 ஆண்டு உழைப்பு. இதை பற்றிய சின்ன ஒரு திறனாய்வு நிகழ்ச்சி நடத்தணுன்ற ஒரு திட்டம். நல்ல அறிஞர்களை அழைத்து அவர்கள் வந்து இந்த புத்தகத்தில் இருக்கிற செய்திகளை எல்லாருக்கூடையும் பகிர்ந்து அப்படி ஒரு விழா ஏன்னா இதில் நிறைய செய்திகள் இருக்குது. அந்த செய்திகளை எல்லாம் வந்து வெறும் வாசகர்கள் படித்து தெரிந்து கொள்வதை விட இந்த மாதிரி அறிஞர்கள் உள்ள வந்து அவங்க இதை எடுத்து சொல்லும்போது அது வந்து இன்னும் போய் சேரும் ஒன்று. அண்ட் இன்னொன்று, இது வந்து நான் சொன்ன மாதிரி இதுக்கும் வாசகர்கள் காரணம். ஏன்னா இந்த புத்தகங்கள்லாம் வெளியில் வந்தப்போ, அதுவும் குறிப்பாக நித்திலன் வாக்கு மூலம் முக்கியமான விஷயம், இந்த மூன்று புத்தகங்களையும் வெளியிட்டவர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள். 2022 ஆகோல் அவர் தான் வெளியிட்டாரு, 24 மாக்கியவெள்ளி காப்பியம் அவர் தான் வெளியிட்டாரு,
இப்போ ஜனவரி 1 நித்திலன் வாக்குமூலம் அவர் தான் வெளியிட்டார். அது வந்து என்னுடைய படைப்புக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பெருமையாக நான் நினைக்கிறேன். ஸோ இப்படி வந்து அவர் வெளியிட்ட காட்சியை ஒரு வெளியீட்டு விழாவாக நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன். அப்போ வந்து வாசகர்கள் என் மேலே ரொம்ப கோபமா, என்னங்க இது லான்ச் இது, நீங்கள் ஒரு விழா வைங்க, எல்லாரையும் பேச வைங்க, அந்த அரங்கத்தின் எண்ணிக்கையை நீங்கள் பார்க்காதீங்க, அந்த அந்த விழாவை வந்து உலகம் முழுக்க யூடியூப்ல லைவாக போடுங்க, எல்லாரையும் பார்க்க வைங்க, அங்கே அதை பற்றி ஒரு உரையாடல் இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும். இவ்வளவு நீங்கள் உழைச்சிட்டு நீங்கள் வந்து இதை ஏன் வந்து நீங்கள் கொண்டாட மறுக்கிறீங்க, இதை ஏன் கொண்டு போய் சேர்க்க மறுக்கிறீங்க அப்படின்ற கேள்விகள் எனக்கு வந்து பல வாசகர்கள்கிட்ட இருந்து வந்துச்சு. ஸோ அது வந்து அதுதான் எனக்கு இந்த மதுரையில் ஆகோல் பெருவிழா, இந்த 3 நூல்களுக்கும் சேர்த்து ஒரு விழா அங்கே வந்து நடக்குது. அங்கே நல்ல ஒரு அறிஞர்கள்லாம் பேசுகிறாங்க. அங்கே ஆகோல் வாசகர் வட்டம் அப்படின்ற ஒரு அமைப்பை நாங்கள் தொடங்குகிறோம். அதுக்கு சில இலக்குகள் இருக்குது. அந்த இலக்குகளை எல்லாம் நாங்கள் அறிவிக்கிறோம். அதில் வந்து இன்னொன்று, அங்கே நடக்கிற ஒரு முக்கியமான விஷயம், முதல் முறையாக நான் இந்த நேர்காணலில் தான் அதை பிரேக் பண்ணுறேன். இது வந்து என்னுடைய முதல் புத்தகம் வெளிவந்து 25ஆம் ஆண்டு. ஸோ என்னுடைய இந்த கடந்த 25 ஆண்டுகளில் என்னுடைய பயணத்தை, என்னுடைய கதைகள், திரைக்கதை, பாடல்கள், வசனம், என்னுடைய இன்னும் மற்ற முயற்சிகள், இது எல்லாத்தையும் தொகுத்து ஒரு ஆவணப்படம் ஒன்று தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆவணப்படம் அந்த விழாவில் திரையிடப்படுது. அது வந்து அந்த விழாவின் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. பொதுவாக எனக்கு இப்படி ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றி இந்த மாதிரி ஒரு ஆவணப்படம் பண்ணுறது இதெல்லாம் விருப்பம் இல்லை. ஆனால் இந்த ஆவணப்படம் அடுத்த தலைமுறையை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு ஆவணப்படமாக இருக்கும். ஸோ என்னுடைய பெயர் இதில் முக்கியம் இல்லை, என்னுடைய முயற்சிகள் என்ன அப்படின்றத இதில் தொகுத்திருக்கிறோம். அது நிச்சயமாக வந்து ஒரு அடுத்த தலைமுறையை ஊக்குவிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஆகோல் பெருவிழாவை எல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். மிக்க நன்றி. நான் நிறைய விஷயங்களை என் கூட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி. பிரைம் 9 தமிழ் ஊடகத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். இதில் வந்து உங்களுடைய காணொளிகள் எல்லாமே நான் பார்த்துட்ருக்கேன். நல்ல ஒரு நல்ல ஒரு குரலாக நீங்கள் இருக்கீங்க சமூக வலைதளத்தில். உங்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் குறிப்பாக காவேரி, நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, பல கரைகள் கண்டவர்ன்ற மாதிரி நீங்கள் நிறைய உங்களை இதுக்கு முன்னாடி வேற ஒரு ஊடகத்தில் நான் உங்களை சந்திச்சிருக்கேன். இப்போ நீங்கள் வேற ஒரு ஊடகத்தில் வரீங்க. இன்னும் எதிர்காலத்தில் நீங்களே ஒரு ஊடகமாக நிச்சயமாக இருப்பீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள்.